பாத்தியாப்பா, இது ஒரு மிஷின். இந்த மிஷினில் நம்ம காசு போட்டு விளையாடலாம். இப்போது நம்ம ஒரு பொம்மை எடுத்தால் அந்த பொம்மை நம்மளே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு காசு வேணுமேப்பா. ஓ அப்படியா, சரி. இப்போ நான் காசுக்கு என்னப்பா பண்ண போகிறோம்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே மேலே காசு ஒன்று கொஞ்சம் இருக்கு பாரு, அதை எடுத்து உடச்சிடலாம். என்னது, உடச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காசு உடச்செல்லாம் எடுக்கக்கூடாது. நான் எடுப்பேன், நீ வேணா எடுக்காமல் போப்பா. ஏன்ப்பா என்னை இப்படி திட்டுற? நான் எடுப்பேன், நீ வரியா வரலையா? நீ வரலைன்னா கூட போ, நான் எடுக்கிறேன். சரி, என்னமோ சொல்கிறேன், நானும் வரேன். அப்படி தான் சொல்லணும். வெயிட் பண்ணு, நான் அந்த காசை எடுத்து உடைக்கிறேன். உடஞ்சிருச்சு, சீக்கிரமாக எடு. சரி சரி, நீ ஃபஸ்ட்டு போடு. பார்த்தியா, காசு கிடச்சிருச்சு. நான் போட போகிறேனே. நான் போட்டுட்ட காசு. இப்போ விளையாடலாம் கேம். இங்கே பார்த்தியா, இந்த பொம்மை வந்திருக்கு. நீயும் ஒன்று எடுத்துக்கோ. சூப்பராக இருக்கு. சரி, நம்மளும் எடுப்போம். சரி, நானும் எடுக்கிறேன். ஒரு காசை நானும் எடுக்கிறேன். எடுத்து நானும் அதில் போடுறேன். நானும் எடுத்துட்டேன். இப்போ நானும் விளையாட போகிறேன். இங்கே பார்த்தியா, எனக்கு பாண்டா பொம்மை கிடச்சிருக்கு. பார்த்தியா, நான் சொன்னேன்ல, காசு உடச்சி நம்ம இது எடுத்துக்கிட்டோம். பார்த்தேன்ல. என்னடா பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே? இவங்க காசு உடச்சிட்டு, காசு இந்த டப்பா உடச்சிட்டு அதுலேருந்து காசு எடுத்து விளாண்டுட்ருக்காங்க. அம்மா கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சாங்க. இன்னும் உடைக்காம அவங்க அம்மா சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சதும் வாங்கிப்பாங்க. இவங்க உடச்சிட்டாங்க. உடனே போய் அம்மாகிட்ட சொல்லணும். அம்மா அவங்க 2 பேரும் உண்டியல்லேருந்து காசு உடச்சி 2 பேரும் பிடிச்ச பொம்மைங்கள்லாம் எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிற? அப்படியா? ஆமாம்மா, அப்படிதான். அவங்க 2 பேர்த்துக்கும் இன்னைக்கு இருக்கு. வா போகலாம். ஆமாம், இங்கே காசு கழட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? 2 பேரும் காசு உடச்சது மட்டும் இல்லாமல் 2 பேரும் இந்த கேமை விளாண்டு பொம்மையும் எடுத்துக்கிட்டீங்க. நம்ம உடைச்சது அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதான் எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. 2 பேரும் அந்த பொம்மையை கொடுங்க. இனிமேல் இந்த பொம்மை உங்களுக்கெல்லாம் இல்லை. இந்த மிஷினும் இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இனிமேல் நீங்கள் இந்த ரூமுக்கும் வரக்கூடாது. இந்த பொம்மை இனிமேல் எனக்கு தான். நீங்கள் 2 பேரும் வெளியில் போங்க. சார், நம்ம அம்மா நம்மளை திட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அம்மாகிட்ட சொன்னேன். நீ எதுக்கு சொன்ன? நீங்கள் பண்ணது தப்பு, அதனால தான் சொன்னேன். சரி, அப்போ நாங்கள் இனிமேல் தப்பே பண்ண மாட்டோம். நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.